கைஸ், நான் தான் உங்கள் கீர்த்தி. இப்போ நான் பார்க்க போத்துட்டு எங்களுடைய நியூ எஃப்எஃபோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி யாராவது இந்த எஃப்எஃப் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. ஓகேவாடா, நம்ம நேராக எஃப்க்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து கேங் வந்து மியோனை வந்து திரும்பி பார்ப்பாரு. மியோனை பார்க்கும்போது அழகாக தான் தெரியும், போட்டதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு நம்ம டேங்க்கு. ஸோ வந்து அவர் காலேஜ் படிக்கிட்டே கொஞ்சம் ப்ளே பாய் அதை சுற்றிட்டு இருந்திருப்பார். அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம யோன் வந்து தூங்கி ஏஞ்சிட்டு அவங்க வெளியே போய் அவங்க ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பின்னாடி பேசிகிட்டு இருக்காரு. வீடு பக்கத்தில் ஃப்ரெண்டு நெய்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா. ஸோ அவங்களும் நல்லா விசாரிச்சுட்ருக்காங்க, எப்படிமா இருக்க, போனேன், எப்படி இடம்லாம் எப்படி இருக்குது, ஓகேவா, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்ருக்காங்க. நம்ம இவனும் அதுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் போயிட்டுருக்காரு. நம்ம டேங்க அப்போ தான் ஏஞ்சி வராரு. ஸோ வந்து ட்ராவல் பண்ணதுலேருந்து வரைக்கும் அவங்க ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் ரெஸ்ட் எடுத்து வருவாங்களாம். ஸோ நம்ம டேங்க வந்து பார்க்குறாரு, என்ன இந்த பொண்ணு பக்கத்து வீட்டு ஆண்டிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்க ஆண்டி அப்போ தான் வராங்க. டேங்கோடைய ஆண்டி நம்ம இவனோட அம்மா. என்னப்பா பார்க்குற, இல்லை இங்கே என்ன எல்லாம் ஒன்றும் கும்பலாக உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. கொரியாவெலாம் இந்த பழக்கம்ல, நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு வந்து வச்சு காஃபி டீ இந்த மாதிரிலாம் கொடுத்து பேசிவிட்டு உடனே அனுப்பி வச்சுருவீங்க. பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது, இப்போ நாங்களாம் இப்படி தான் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாம் வந்து. ஸோ டேங்க் பார்க்குறாரு, சரி ஓகே இது புதுசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சரி போகலான்னு திரும்புவார். என்னப்பா இங்கே வா, புது மாப்பிள்ளை, என்ன நிம்மதி அப்படியே திரும்பி போகிறேன், இந்த பக்கம் வா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்ற வச்சுறாங்களா, இதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு டேங்க தான் சரி வரேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. எப்படிப்பா எங்கள் யோன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அவளை எதுவும் கஷ்டப்படுத்தாத ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி சொல்லிட்டு அவளை மாடு புகழ்ந்து பேசுகிறாங்களா. டேங்க தான் ஓகேங்க பார்த்துக்குறாங்க அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரிப்பா நீ என்ன வேலை பார்க்குற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம டேங் வந்து மாரி ஒரு அவரே வந்து ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்கிறார். கம்பெனி அப்போ சேலரிலாம் அதிகமாக வருமே, எவ்வளோ சேலரி வருது உனக்கு 50 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு, ஓகேப்பா பரவாயில்ல, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இனிமேல் போக முன்னேறிடுவேன். ஸோ வந்து இப்போ அந்த யோனை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ, அவள் வந்து ரொம்ப இலகுற மனசு, மெல்ட்டடாக ஹார்ட்டாக எதை சொன்னாலும் நம்பிடுவாள். யார் என்ன சொன்னால் கொஞ்சம் உங்களோட ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவா. பிடிச்சவங்க ஏதாவது சொன்னால் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுவா, அவளால் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொண்ணு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆண்டி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆண்டிகிட்ட தான் நம்ம யோன் வந்து ரொம்பவே க்ளோஸாக பேசுவாங்க, இது வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம டைம் வந்து சரி ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. நம்ம டேங்க் வந்து எல்லாம் புதுசாக இருக்குது. ஏன்னா வந்து கொரியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். யாரும் இப்படிலாம் பிடிச்சி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால டேங்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே ஆண்டி பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ 1 வீக் வந்து ஆஃபீஸ்க்குலாம் போக முடியாது இல்லையா. ஸோ அது அந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் வந்து இங்கேருந்தே பார்க்குறாரு நம்ம டேங்கு. சார் இவனுக்கு வந்து என்னையா இவன் எங்கள் பொண்ணுலேருந்து வேலையை விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அந்த டேங்க் வந்து இப்போ தான் கொஞ்சம் இவன் மாதிரி இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. நம்ம இவனும் வந்து சரி ஓகே சொல்லு டேங்க், இப்போ நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப்பும் வேணாம், ஜஸ்ட் ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு வந்து கொடுத்துருங்க. சாரி மேடம், டேங்க்கு தான் காஃபினாலே பிடிக்காது இல்லை. நம்ம டேங்க் வந்து கேட்குறேன், ஜஸ்ட் எனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் மட்டும் போடாது கொடுங்க, அதுவே போதும் அப்படி சொல்லி. ஸ்ட்ராபெரி ஜூஸா அப்படி சொல்லி கேட்பான். என்னாச்சு இங்கே அதெல்லாம் கிடைக்காதா அப்படி சொல்லுவாங்க. இல்லை கிடைக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படி சொல்லுவாங்க. ஓகே பரவாயில்ல வாங்கிட்டு வந்து போட்டுத்தாங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம யோன் வந்து இருக்கிறது வில்லேஜ் சைடு. ஸோ அதனால் நம்ம யோனுக்கு வந்து ஏன்னா வில்லேஜில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்ட்ராபெரிலாம் கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால் நம்ம யோன் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆர்ட்ரு போடுறாங்க. ஸோ வந்து ஆர்ட்ரு போட்டாலும் ஒரு 1 hour ஆகுது வரத்துக்கு. ஸோ 1 hour கழிச்சு தான் தராங்க ஜூஸு, 1 hour கழிச்சு தான் போட்டு தராங்க. நம்ம யோன்னு டைம் பார்க்குறது, நான் எப்போ கேட்டேன் இந்த பிள்ளை எப்போ தான் தருது ஜூஸ் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் பார்க்கறது உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது டேம், பட் நாங்கள் என்ன பண்ணுறது, இது வில்லேஜ் சைடு, இங்கே அவ்வளோ சீக்கிரம் ஸ்ட்ராபெரி கிடைக்காது. உங்களுடைய கண்ட்ரியில் இருக்கிற வில்லேஜுக்கும் இங்கே இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற வில்லேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே கிடைக்கிறதெல்லாம் இங்கே கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ வந்து கிடைக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அங்கே கிடைக்கிறது இங்கே கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாமா, அது தப்பு இல்லையா அப்படி சொல்லிட்டு இவன் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க.
நம்ம டேங்க் பார்க்குறது இப்போ நான் என்னத்த சொன்னேன், எதுவுமே சொல்லலையே, இவன் பாட்டும் வந்தால் பேசுனா அவன் மாட்டு கிளம்பி போகிறா அப்படி சொல்லிட்டு டேங்க் சொல்லிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரி ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அவர் ஒன்று வேலையை பார்க்க ஆரம்பித்தார். நம்ம யோனுக்கு கடுப்பாக இருக்குது, இவனுக்கு நம்ம என்ன வேலைக்காரியாக இல்லாத பொருளெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி இவன் போனால் போதேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி போட்டு வாங்கி ஜூஸ் போட்டால் இவன் என்னன்னா மேலேயும் கிளம்பி பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு இவன் வந்து கடுப்பாக இருக்கும் நம்ம இவனுக்கு டேங்க் மேலே. பட் டேங்க் வந்து இவன் அன்னுக்கு பார்த்து சிரிப்பு தான் வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. நம்ம யோன் வந்து ரொம்ப தான் ஓவராக பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு யோன் வந்து மனசுலேயே யோன் டேங்க் வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க நம்ம யோன். ஸோ நம்ம டேங்க் வந்து ஒரு சிஸ்டர் அப்புறம் ஒரு பிரதர் இருப்பாங்க. ஸோ நம்ம டேங்க் அவங்க சிஸ்டர்னால் ரொம்ப பிடிக்கும், பிரதர்னாலும் பிடிக்கும். பட் அவங்க பிரதருக்கும் அவருக்கும் அவர் டச் வச்சுக்க மாட்டாங்க. பட் அவங்க சிஸ்டர்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சிஸ்டர்கிட்ட ஒரு நாளைக்கு 10 முறையாச்சும் ஃபோன் பண்ணி பேசிடுவார். ஸோ அது வந்து யோனுக்கு வந்து தெரியும் போல பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ டேங்க் வந்து எப்பவுமே எங்கள் அக்காட்ட பேசாமல் இருக்கவே மாட்டார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். சரிங்களா? ஸோ நம்ம டேங்க் வந்து கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் கன்ஃபார்ம் போகணும். அப்படி வரலனாலும் இவரே ஃபோன் பண்ணி பேசிடுவார். அந்த மாதிரி இருக்காங்களே பாண்டிங். ஸோ யோன் வந்து என்ன பண்ணுறான், யோனும் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்கள நாத்தனார்னு நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி அவங்களும் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களே பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே தான் அவங்க பாண்டிங்கே போயிட்டுருக்கு. நம்ம யோன் வந்து டேங்கிட்ட வந்து சரி ஓகே இது மாதிரி மூஞ்சி பேசி என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகி போச்சு, இன்னும் வாழ்ந்து தான் நாங்கள் கொஞ்சமாச்சும் அவங்க லவ் காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம யோனும் வந்து டேங்கிட்ட வந்து அப்போ பேச ட்ரை பண்ணுவாங்க. டேங்கும் சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் வந்து பேசுவாங்க. ஸோ இப்படியே பேசி அவங்களுக்குள்ளேயும் ஒரு பேட்சப் ஆயிடுறாங்க 2 பேரும். ஸோ நம்ம டேங்க் வந்து எப்படி சொல்லிட்டு அவர் என்னதான் ப்ளே பாய் இருந்தாலும் அவருக்கு வந்து அவ்வளோ காலேஜ் டைமில் அப்படி இருந்திருக்கலாம். பட் வந்து அவரோட டைம் போக அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டார். அவ்வளோ பொண்ணுகிட்ட வச்சுக்கிறது இல்லை, அவருக்கு எப்படி ரொமான்டிக்காக பேசுறது வச்சுட்டு மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருக்கார் நம்ம டேங்க். யோன் போய் ஏதாவது ரொமான்டிக்காக பேசலான்னு ட்ரை பண்ணால் கூட நம்ம டேங்க் வந்து மூக்கு குடிச்சிட்டு மாதிரி பேசிடுவார். ஸோ நம்ம யோன் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, என்னடா இவன் கொஞ்சம் கூட ரொமான்ஸே தெரியாத நினைப்பாங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோனுக்கு கடுப்பாக தான் இருக்குது. அப்படி சொல்லிட்டு யோனு சரி ஓகே 1 வீக் ஆகிடுச்சி மறுபடியும் ரிட்டர்ன் கொரியாவுக்கு போயாகணும் அப்படின்னு வந்துச்சு. யோனை வந்து கூட்டிகிட்டு விட்டேன் கிளம்புறேன். பட் விட்டேன் யோனுக்கு வந்து இங்கேருந்து வீட்டு வரத்துக்கு மனசே இல்லை. என்னால் அம்மா வீடாச்சு பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல வந்து பார்த்து போகலாம், அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யோனுக்கு. இட்ஸ் ஓகே போய் தாங்க நம்ம தலையெழுத்து என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோனு வந்து டேங் கூட கிளம்பி ரிட்டர்ன் கொரியாவுக்கு போயிடுறாங்க. நம்ம யோனும் டேங்கோ. ஸோ போனதும் நம்ம லேண்ட் ஆகி போனோம். நம்ம டேங்க் வந்து யோனை பார்க்குறாரு. என்ன யோன் டேங்க் வந்து யோனை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரொமான்ஸ் விஷயத்தில் வந்து அவ்வளோவும் அவருக்கு வர மாட்டேங்குது. ரொமான்ஸ்டிக்காக பேசுறதுக்கு எப்படி லவ் பண்ணணும்னு தெரியல. நீ கேட்கல ஏக்கா லவ் ப்ளே பாயாக இருந்தவர் எப்படி லவ் பண்ண தெரியாதவராக இருப்பார் அப்படி சொல்லிட்டு ப்ளே பாயாக தான் இருந்தான். எல்லா பொண்ணையும் கரெக்ட் பண்ண தெரியுது, ஆனால் லவ்லாம் எப்படி லவ் பண்ணுறது தெரியல. இவன் ரொம்ப அழகான பையனே எல்லா பொண்ணுங்களும் விருது போய் பேசினாலே அதனாலே இவனுக்கு வந்து இல்லை ப்ளே பாய் பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு லவ் பண்ணால் பரவாயில்ல, நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அவனை ப்ளே பாய்ன்னு சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இவன் அழகாக இருக்கான்னு பார்த்து விழுந்து லவ் பண்ண பொண்ணுங்களாம் இவன் பேசுகிற கேரக்டர் வச்சு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா இவனுக்கு சுத்தமாக ரொமான்டிக்காக வந்திருக்காது, பேசுறதுக்கும் வராது. எப்படி சிப்பார் ஒர்க் என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துட்டு இருந்துருவான். எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எப்படி லவ் பண்ணணும்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது. அதனாலே நம்ம டேங்க் வந்து நிறைய பொண்ணுங்க பிரேக் பண்ணிட்டு போயிருக்கோம். ஒரே ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பா, கொஞ்சம் ஒரு 1 year கிட்ட லவ் பண்ணியிருப்பான். பட் வந்து அந்த பொண்ணும் பிரேக் பண்ணிட்டு போயிட்டுருப்பா. ஏன்னா டேங்க் வந்து போக வந்து சும்மா கண்டுக்கவே மாட்டான் அந்த பொண்ணை. இப்போ பாரு வந்து ஃபோன் பண்ணாலும் திட்டுவான், மெசேஜ் பண்ணாலும் திட்டுவான், கால் பண்ணாலும் திட்டுவான், எதுக்கு தொடர்ந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் ஃபோன் பண்ண மாட்டேன், நான் அடுத்து பேச மாட்டேன், எதுக்கு நீ தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசி விட்டுருவான். ஸோ அந்த பொண்ணு வந்து சரி இதுக்கு மேலே செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டுருப்பா. ஸோ அதனால் டேங்க் வந்து கொஞ்சம் வெறுப்பாயிட்ருக்கும். அதனால தான் 2 வருஷமாக அவனுக்கு பொண்ணு பார்த்துப்பே அவன் இந்த பொண்ணு வந்து வேணாம் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிகிட்ருப்பான். அது 4-5 பொண்ணுங்க அவன் லவ் பண்ண பொண்ணுங்களே தான், பார்த்துக்கோங்க நீங்களே அவன் எத்தனை பொண்ணால் டேட் பண்ணியிருப்பான்னு. ஸோ நம்ம டேங்க் வந்து இதனால தான் பொண்ணுங்களை பிடிக்கவளே போனது. ஸோ வந்து டேங்க் வந்து இப்போ வந்து யோன் வந்து நம்ம டேங்க் வந்து யோனை பார்த்து கேட்குறான், அம்மா இது வரைக்கும் முன்னாடி பின்ன என்னை வந்து பார்த்துருப்பேன், ஏன் சாரி இன்னும் முன்ன பின்ன பார்த்துருக்கே இல்லையா? அதுக்கு பார்த்துருக்கேன் ரைட்டு பார்த்துருக்கேங்களே, அப்போல்லாம் என்கிட்ட வந்து பேசலாம், ஏன் என்னை பற்றி தான் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களா, அவங்க சொல்லலையா அவங்கக்கிட்ட அப்படி சொல்லிட்டு. ஓ கேட்டுட்டியா,
சரி ஓகே புரியுது அப்படி சொல்லிட்டு டேங்க் விட்டுருவாரு. நீங்கள் என்ன அடிக்கடி பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு அப்போ எல்லாம் இதை பற்றி ஃபீலிங்ஸ்லாம் வரல, இப்போ தான் இது புதுசாக வந்துச்சோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் நீ தான் வந்தால் மூஞ்சி கொடுத்துக்கிட்டு பேச மாட்டேன், மூஞ்சி திருப்பின்னு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு டேங்க் சொல்லுவார். நம்ம இவனும் அதுவும் சரி தான் அப்படி சொல்லிட்டு விட்டுடுவாங்க. ஸோ வந்து அவங்க ஆன்ட்டி இப்போ தான் வருவாங்க, அவங்க டேங்குடைய அம்மா வருவாங்க. என்ன என்றைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 2 பேரும் உட்காந்து அவங்க மானும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க மாட்டு போயிடுறாங்க. இது கண்டுக்களை குறுக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ நம்ம டேங்கு இவனும் வந்து அப்போ தான் கொஞ்சம் மாறி போய் லவ் டெவலப் ஆகுது. என்னக்கா மேரேஜ் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் நைட் கொஞ்சம் சொல்லலை என்ன கேட்கக்கூடாது, எனக்கு அக்கா கொஞ்சம் வரமாட்டுது, கொஞ்சம் ஷை ஆகுது. இந்த படத்துக்கு எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் வருதுன்னு நானும் பார்க்குறேன் ஓகேவா. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொன்ன எஃப்எஃப்பில் வந்து வேணால் ரொமான்டிக்காக சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்புறம் சிங்கிளாக இருந்தால் ஸோ பெருசாக எனக்கு எதுவும் தெரியல, வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். பட் இப்போ அப்படின்னா இருக்க முடியலைப்பா, கொஞ்சம் ஷை ஆகுது, ரொம்ப ஷை ஆகுது. அவ்வளோதையும் மீறி சொல்லணுன்னா நெஞ்சில் படப்படப்படன்னு நடிச்சிக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. பட் அக்கா முடிஞ்ச எஃபெக்ட் பெஸ்ட்டை கொடுக்குறேன் ஓகேவா. சரி ஓகே, இதோட இந்த பார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவாடா. பாய்.